மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ராசியையும் நட்சத்திரத்தையும் நவ கிரகங்களில் ஒரு கிரகம் ஆளக்கூடியதாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எந்த ராசிக்காரர்கள், உங்களுடைய ராசிக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்களுடைய நல்ல குணம் என்ன, கெட்ட குணம் என்ன, உங்களுடைய குணநலங்களில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கோ, நீங்கள் எப்படிப்பட்டவராக இருப்பீங்க அப்படின்ற மாதிரியான பல ஆச்சரியமான உண்மைகளை எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி நம்பிக்கை கொண்டவங்க, இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே மிக முக்கியமாக மறக்காமல் உங்களுடைய ராசி எந்த ராசி அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு மிக பெரும் ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு. முதல்ல மேஷம் ராசி. சூரியன் ஒவ்வொரு ராசியிலும் சுமார் ஒரு மாதம் அமர்ந்து பலன்களை தருகிறார். 12 ராசிகளையும் 360 டிகிரி என்று வைத்து கொண்டால் முதல் 30 டிகிரியில் மேஷ ராசி இடம்பெறும். இந்த ராசியிலிருந்து தான் சூரியனின் ஒளி பயணமும் தொடங்குகின்றது. மேஷ ராசியில் அஸ்வினி, பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதம் ஆகியவை இடம்பெற்றிருக்கு. இந்த நட்சத்திர மண்டலத்தை தொலைநோக்கி வழியாக பார்க்கும்போது மேஷம் எனும் ஆட்டின் வடிவம் தெரிவதை பார்க்கலாம். ராசி மண்டலத்தை மனித உடலாக உருவகப்படுத்தினா மேஷத்தை கபாலம் அப்படின்ட்டு சொல்லலாம். சரி, மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சிங்கம் போல இருப்பீங்க. உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் குழந்தைகளை பற்றி சொல்லும்போது 5ஆம் இடம் சிம்ம ராசிக்கு உரியது. அதற்கு அதிபதி சூரியன். எனவே உங்களை விட உங்கள் பிள்ளைகள், மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்கள் பிள்ளைகள் புத்தி கூர்மையும் செல்வ வளமும் பெற்றிருப்பாங்க. செவ்வாய் அதிபதியாக ஆட்சி செலுத்தும் இந்த மேஷ ராசியில் தான் சூரியன் உச்சம் பெறுகிறார். இந்த ராசியில் பிறந்தவர்களிடம் செவ்வாயின் தாக்கம் அதிகமாக இருக்கும். 4 சகோதரர்களுக்கு இடையில் நீங்கள் பிறந்திருக்கலாம். உங்களுடைய அறிவு பலத்தால் நீங்களே முதல்வராக இருப்பீங்க. ஆனாலும் உடன் பிறந்தவர்களிடம் அதிக அன்புடன் இருப்பீங்க. சில நேரங்களில் உடன் பிறந்தவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லையே அப்படின்ற ஒரு ஆதங்கமும் கவலைகளும் உங்களுக்குள்ளார இருக்கும். அதே போன்று பூமிகாரனாகிய செவ்வாயின் ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் அப்படின்றதுனால சொந்த நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கும் சுக்கிரன் அதிபதியாகிறார். ஆகவே கலைகளில் அதிக நாட்டம் உங்களுக்கு இருக்கும். பழமை விரும்பிகளாகவும் இருப்பீங்க. அதிலும் முன்னோர்கள் நினைவுகளையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பொக்கிஷம் போன்று பாதுகாத்து வருவீங்க. மண் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும். சுற்றி இருப்பவர்களிலேயே உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களும் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களை இனம் கண்டறிவதிலும் கவனம் செலுத்துவது அவசியம். நீங்கள் கிரகிக்கும் தன்மையும் கற்றுக்கொள்ளும் வேகமும் அதிகம். வேலையிலும் வெகு சீக்கிரம் சாதனை படைப்பீங்க. பல 100 பேருக்கு மத்தியில் வேலை செய்தாலும் சட்டென்று அனைவரது கவனத்தையும் தன் பக்கம் ஈர்க்கும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கின்றது, உங்களுடைய ராசிக்கு இருக்கின்றது. உங்களில் பலரும் படித்த பட்டப்படிப்புக்கு ஏற்றவாறு வேலை செய்வீங்க. படித்த துறை வேறாகவும் பணிபுரியும் துறை வேறாகவும் இருக்கப் போகின்றது. மற்றவர்களிடம் உதவி கேட்பது, எடுத்துக்கொள்ளும் பணியில் முடியும் வரை ஆர்வம் காட்டாமல் கோட்டை விடுவது, எதிரிகளின் பலத்தை கண்காணிக்காமல் செயல்படுவது ஆகியவை உங்களுக்கான மைனஸ் என்று தான் சொல்ல வேண்டும். சில விஷயங்களை சிலரால் தான் முடிக்க முடியும் எனும்போது அவரிடம் உதவி கேட்பதில் தவறே இல்லை. வீண் தயக்கமே உங்களுடைய முயற்சிக்கு முட்டுக்கட்டை போடும். ஆகவே தயக்கத்தை தகர்த்தெறியுங்க. எடுத்த காரியத்தில் விடாப்பிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுங்க. பொதுவாகவே மலையும் மலை சார்ந்த இடமுமான குறிஞ்சி நிலம் உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும். அப்படியான சூழலில் அமைந்த தலங்களில் உங்கள் ராசிநாதனான செவ்வாயை வழிநடத்தக்கூடிய தெய்வத்தை நீங்கள் தரிசிக்கும் போது உங்கள் வாழ்வு மலையளவு உயரும் அப்படின்றது உறுதி. உங்களுடைய ராசிக்கு உகந்தவை மலைத்தலங்கள். அதிலும் முருகன் அருளும் மலைத்தலங்களை தரிசித்து வந்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். குறிப்பாக பழனி திருத்தலம் தனித்தன்மை பெற வேண்டும் என்ற தாகத்தோடு முருகப்பெருமான் வந்து அமர்ந்து அருள் புரியும் அற்புத திருத்தலம்தான் பழனி. ஆகவே எப்போதும் உங்களுடைய உள்ளத்தில் பழனி முருகனை நிறுத்துங்க.
மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த தலத்துக்கு எப்போது சென்று வந்தாலும் ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளார நிகழும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். அடுத்ததாக ரிஷபம் ராசி. சகல கலைஞர்களுக்கும் அழகியலுக்கும் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசியின் அதிபதியாக வருவதால் உங்களுடைய முக அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. சுக்கிரன் உங்களுக்கு வசீகர தோற்றத்தை தருவார். புத்தக வாசிப்பு உங்களுக்கு பிடித்த ஒன்றாக இருக்கப் போகின்றது. ரிஷபராசியில் பிறந்த உங்களை எதிர்த்து போராடுவது ரொம்பவே கடினம். உங்களை எதிர்ப்பவர்கள் தான் தோற்று போவாங்க. எதிரிக்கு எப்போதும் சவாலாகவே இருப்பீங்க. ஆனாலும் நீங்கள் இயல்பிலேயே சாதுவாகத்தான் இருப்பீங்க. மற்றவர்களுக்கு உதாரண புருஷராக திகழ்வீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு சிறந்ததொரு வழிகாட்டுதலை தரும். பொது காரியங்களிலும் உங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கும். அதேபோல எந்த ஒரு பொது விஷயத்திலையும் வந்தோம் போனோம் என்று இல்லாமல் எல்லா வேலைகளையும் முன்னின்று செய்வீங்க. எந்த விஷயத்திலையும் தனக்கென காரியம் சாதிக்க நினைப்பது தங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உடன் இருப்பவர்களுடன் சேர்ந்து முன்னேறுவதே முன்னேற்றம் என்பது தங்களுடைய சித்தாந்தமாக இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் புதன் வருகிறார். ஆகவே எதையும் சூட்சுமமாக புரிய வைப்பதில் நீங்கள் சாமர்த்தியசாலிகள். உங்களின் எண்ணத்தை முக குறிப்பாலேயே எதிரில் உள்ளவர்களுக்கு உணர்த்தி விடுவீர்கள். அதேபோன்று மற்றவர்களை கணிப்பதிலும் நீங்கள் கில்லாடி. பால்யகால நண்பர்கள் உங்கள் தொழிலிலும் வாழ்விலும் கூட்டாக பயணிக்க வாய்ப்பிருக்கின்றது. அவ்வப்போது பழைய விஷயங்களை அசைபோடுவது உங்களுக்கு பிடிக்கும். உங்களுடைய ராசிக்கு 3வது ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி சந்திரன் என்பதால் முயற்சி திருவினையாக்கும் என்றபடி முயற்சி செய்து முடித்து காட்டுவீர்கள். சகோதரர்களிடம் அதிக அக்கறை காட்டுவீர்கள். எல்லோருக்குமே பெற்ற அன்னையிடம் பாசம் உண்டு. ஆனால் நீங்களோ அதையும் தாண்டி அவர்களிடத்தில் பெரும் பக்தியே கொண்டிருப்பீர்கள். அவருக்கு ஒன்று என்றால் துடித்து போய்விடுவீர்கள். உங்களுக்கு பகைவர்களே இருக்க மாட்டார்கள். இருந்தாலும் விடமாட்டீர்கள். அதற்காக நமக்கு எதிரிகளே இல்லை என்று நீங்கள் புலகாங்கிதம் அடையவும் முடியாது. காரணம், உங்கள் பகைவன் உங்களுக்குள்ளேயே இருக்கிறான். ஆமாம், உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்கள்தான் எதிரி. உங்கள் பேச்சு செயல் அனைத்துக்கும் நீங்களே எதிர்பாராதபடி ஒரு பக்க விளைவு ஏற்படும். ஆகவே பேசும்போதும் செயல்படும் போதும் கனிவும் அதீத கவனமும் உங்களுக்கு தேவை. உங்களின் வாழ்க்கை துணைவர் உங்களை விட வேகமாக இருப்பார். நிர்வாக திறமையில் அதீத திறமையுடன் திகழ்வார். அதே நேரம் சில விஷயங்களில் உங்களை புரிந்து கொள்ளாமல் வாக்குவாதம் செய்வார். பொறுத்து கொள்ளுங்கள். அவர் எதை செய்தாலும் உங்கள் நன்மைக்காகவே இருக்கும். சிறு வயதில் அனுபவம் இல்லாமல் சில தொழில்களில் ஈடுபட்டு நஷ்டத்தை அடைந்திருப்பீர்கள். எனினும் அதன் மூலம் கிடைத்த அனுபவம் இனி உங்களுக்கு உதவியாக இருக்கும். 40 வயதுக்கு மேல் வாழ்வில் எதிர்பாராத திருப்பங்கள் நிகழும். ரிஷபம் என்பது நந்திகேஸ்வரரை குறிப்பதால் பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரின் 2 கொம்புகளுக்கு இடையில் ஈசனை தரிசித்து வழிபடுவது மிகவும் விசேஷம். இதனால் உங்கள் வாழ்க்கை வளம் பெறும். நந்தியம்பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்த திருவையாறு திருத்தலத்துக்கு ஒரு முறை சென்று அருள்மிகு ஐயாரப்பரையும் அறம் வளர்த்த நாயகியையும் தரிசனம் செய்து வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சகல இன்னல்களும் நீங்கும். இனியவை யாவும் நடந்தேறும். அதேபோன்று தொழிலில் பின்னடைவு, குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் சச்சரவுகள் என்று மனதுக்கு வருத்தம் ஏற்படும் சூழலில் பசுவுக்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் கொடுங்கள். பிரச்சனைகள் மெல்ல மெல்ல விலகும். அடுத்ததாக மிதுனம் ராசி. இரட்டையர்களை சின்னமாக கொண்ட மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் உடன் இருப்பவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதை அறிவதற்காக காத்திருப்பீர்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் துல்லியமாக நீதி வழங்குவதில் நீங்கள் வல்லவர்கள். நெருங்கி பழகிய நண்பர்களிடம் கூட உதவி கேட்க தயங்குவீர்கள். எங்கேயாவது கேவலமாக நினைச்சிக்க போறாரோ என்று தவிர்ப்பீர்கள். அலுவலக வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு ஆர்வத்துடன் செய்வீர்கள். பாராட்டு கிடைத்தாலும் மற்றவர்களை அனுசரித்து போக தெரியாது என்பதால் பதவி சலுகைகள் பெறுவதில் சிறு தடைகள் ஏற்படும். வாக்கு ஸ்தானாதிபதி சந்திரன் என்பதால் வானத்தில் நிகழும் மாயாஜாலங்களைப் போல் உங்கள் மனதிலும் மாற்றங்கள் நிகழ்ந்தபடி இருக்கும். இந்த ஸ்தானம் செலவுகளையும் சேமிப்புகளையும் குறிக்கும் என்பதால் உங்களிடம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சேமிக்கவே முடியாது. மூத்த சகோதர சகோதரிகளிடம் உங்களுக்கு பாசம் இருந்தாலும் இளைய சகோதர ஸ்தானம் எனும் 3ஆம் இடத்துக்கு சூரியன் அதிபதியாக வருவதால் இளைய சகோதர சகோதரிகளிடம்
அதிக அன்பு காட்டுவீர்கள். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் எடுக்கும் முடிவுகள் உங்களை எதிர்மறையாக பாதிக்கக்கூடும். உங்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருகிறார். எப்போதும் இறை அருள் உங்களுக்கு இருக்கும். உங்களின் உத்தியோக ஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு வருவதால் ஒரே இடத்தில் பணிபுரிய முடியாது. எங்கேயும் தேங்கி நின்றுவிடாமல் உங்களின் பயணம் தொடரும். உங்களில் சிலர் சுய தொழில் துவங்கவும் வாய்ப்பு இருக்கின்றது. எனினும் தொழிலின் நிமித்தம் குடும்பத்தை பிரிந்து சென்று வேறொரு இடத்துல தான் பணம் சம்பாதிக்க நேரிடும். மிதுனம் என்பதே இரட்டை என்று பார்த்தோம். ராசி அதிபதி புதனாக வருவதால் பெரும்பாலும் பெருமாள் கோவில்கள் உங்களுக்கு ஏற்றவையாக அமையும். அதிலும் ஒரே தலத்தில் இரட்டை பெருமாள் அருளும் தலமாக இருப்பின் மிகவும் விசேஷம். அந்த வகையில் நீங்கள் சென்று தரிசித்து வழிபட வேண்டிய திருத்தலம் திருத்தொலைவில் வில்லி மங்கலம். திருநெல்வேலியிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கின்றது இந்த திருத்தொலைவில்லி மங்கலம். 108 திவ்ய தேசங்களில் 2 திவ்ய தேசங்கள் அருகருகே இருப்பது இங்கு மட்டும்தான். இரு கோயில்களையும் நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார். முதலாவதான திருப்பதியில் எழுந்தருளும் பெருமாளின் திருப்பெயர் தேவ்பிரான் ஆகும். இரண்டாவதான திருப்பதியில் அருளும் பெருமாளின் நாமம் அரவிந்த லோசனன் என்பதாகும். சேர்ந்தே அருளும் இருவரையும் தரிசித்து வாருங்கள். எண்ணிய காரியங்கள் யாவும் இனிதே நிறைவேறும். அடுத்து 4ஆவதாக கடகம் ராசி. நண்டு போன்ற அமைப்பில் முத்து சிதறலாக ஒளிரும் நட்சத்திர கூட்டமைப்பே கடகமாகும். 12 ராசிகளில் அதிக அளவு ஈர்ப்பும் வசீகரிக்கும் சக்தியும் பெற்றிருக்கும் ராசிதான் கடகம் ராசி. நீங்கள் எந்த துறையில் பிரவேசித்தாலும் அங்கே உங்கள் அதிகாரத்தையும் ஆளுமையையும் நிலைநிறுத்துவீர்கள். உங்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாக திறனாலும் அனைவரையும் உங்களின் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவீர்கள். உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருப்பவர்களையும் வலுவிழக்க செய்வீர்கள். உங்கள் ராசிநாதன் சந்திரன் மனோகாரகர் ஆவார். ஒருவரின் மனதை சந்திரன் தான் நிர்ணயிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது. நீங்கள் வெகு விரைவில் மற்றவர் மனதில் இடம் பிடித்து விடுவீர்கள். நீங்கள் எடுத்த வேலையை முடிக்காமல் விடமாட்டீர்கள். உங்கள் 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் கட்டடக்காரராக இருப்பதால் அதிநவீனமாக வீடு கட்ட விரும்புவீர்கள். 6ஆம் இடம் நோய் கடன் எதிரி ஸ்தானத்துக்கு உரியவர் குரு என்பதால் பொது காரியங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உதவுவது உங்களுக்கு நன்மை தரும். இதுவே உங்களுக்கு பரிகாரமாக மாறும் யோகத்தையும் அளிக்கும். அசையா சொத்துக்களை பொறுத்தவரையிலும் மனைவி அல்லது பிள்ளைகள் பெயரில் இருப்பதுதான் நல்லது. உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றி குறிப்பிடும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி வருவதால் திருமண வாழ்க்கை சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் இருக்கும். உங்களுடைய 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்துக்கும் சனியே அதிபதி ஆதலால் தீர்க்க ஆயுள் உண்டு. 10ஆம் இடத்துக்கு உரிய ஜீவன ஸ்தானத்துக்கு அதிபதியாக மேஷ செவ்வாய் வருகிறது. உங்களுக்கு பிரபல யோகாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கின்றது. இதனால் பெரிய பதவியிலும் வியாபாரத்திலும் சாதிக்க விரும்புவீர்கள். காவல்துறை, இராணுவம், கப்பல், தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஈடுபடுவீங்க. 11ஆம் இடமான மூத்த சகோதர ஸ்தானத்துக்கு பாதகாதிபதியான சுக்கிரன் வருவதால் உங்களால் மூத்த சகோதர சகோதரிகள் பலன் பெறுவார்களே தவிர அவர்களால் உங்களுக்கு உதவி கிடைக்காது. சுக்கிரனின் ஆதிக்கத்தில் கடகராசி வருகின்றது. பொதுவாகவே சந்திரனின் ஆளுமையில் உள்ளவர்களுக்கு அம்பாள் வழிபாடு விசேஷமானது. அந்த வகையில் நீங்கள் திருமியச்சூர் லலிதா பரமேஸ்வரியை வழிபட்டு வரலாம். இத்தலம் மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் உள்ள பேரளம் என்னும் ஊரிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. சக்தி வழிபாட்டின் இதய துடிப்பு போன்றதுதான் லலிதா சகஸ்ரநாமம். இந்த தலத்தில் அம்பாளுக்கு லலிதா சகஸ்ரநாமம் சொல்லியே அர்ச்சனை ஆராதனைகள் நிகழும். அகத்தியர் லலிதா நவரத்ன மாலை எனும் அற்புத நூலை இங்குதான் இயற்றினார். இங்கு வந்து லலிதாம்பிகையின் அருட்தாரையில் சில கணங்கள் நின்றாலே போதும் கடகராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வு அருமையான ஒரு வாழ்வாக மாறும். அடுத்து 5ஆவதாக சிம்மம் ராசி. உங்கள் ராசியின் அதிபதி ராஜ கிரகமாகிய சூரியன் என்பதால் ராஜபோகத்துடன் இருக்க விரும்புவீங்க. நீங்கள் ஒரு முடிவு எடுத்துவிட்டால் எந்த காரணத்தை கொண்டும் அதை மாற்றிக்கொள்வது என்பது உங்கள் அகராதியிலே இல்லை. சிந்தனை, சொல், செயல் என்று அனைத்திலும் வேகம் காட்டும் நீங்கள் அதற்கான பலனையும்
உடனே எதிர்பார்ப்பீங்க. பின்னால் இருந்து குறை கூறுவதும் உடனிருந்தே துரோகம் செய்வதும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உணவு விஷயத்தை பொறுத்தவரை சூடாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டுமென்றே விரும்புவீங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் வருவதால் பணத்துக்கு குறைவே இருக்காது. ஆனால் கையில் தங்காதபடி செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். புதன் பேச்சுக்கு அதிபதி என்பதால் யோசித்த அந்த கணமே பளிச்சென்று பேசிவிடுவீங்க. சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானம் ஆகிய 4ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானம் ஆகிய 9வது இடத்துக்கும் செவ்வாயே இருக்கின்றார். சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் என்பதால் பெற்றோர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீங்க. அவர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் ஆயுள் ஸ்தானமாகிய 8ஆம் இடத்துக்கும் குரு அதிபதியாக இருப்பதால் நல்ல குணங்களுடன் கூடிய பிள்ளைகள் உங்களுக்கு பிறப்பாங்க. 6 மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணை திறமை மிக்கவராக இருப்பாங்க. படித்த படிப்புக்கும் செய்யும் வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது. பெரும்பாலும் சிலரை வைத்து வேலை வாங்கும் தொழில்தான் அமையும். பெயர், பணம், புகழ் ஒன்றாக கிடைக்கும் துறை அல்லது பதவியை தேர்ந்தெடுத்து கிடைக்கும் வரை காத்திருந்து சேருவீங்க. சூரியன் சிவ கோத்திரத்தை சேர்ந்தவர். சிவனுடைய அம்சமாகவே சூரியன் விளங்குகின்றார். சூரியன் நெருப்பு குழம்பாக கொதிக்கும் கிரகம். இவ்வாறு பூலோகத்தில் சூரியனுக்கு நிகராக உள்ள ஒரு தலம் எனில் அது திருவண்ணாமலையே ஆகும். கொழுந்துவிட்ட அக்னியானது கருணையின் பொருட்டு இங்குதான் மலையாக குளிர்ந்திருக்கு. சிவனே மலையாகவும் மலையே சிவமாகவும் பிரிக்க முடியாதபடி விளங்குகின்றது. சூரியன் எப்படி எல்லாவற்றுக்கும் மையமாக உள்ளதோ அதேபோல பூமியினுடைய மையமாக திருவண்ணாமலை தலம் விளங்குவதாக ஸ்காந்த புராணம் சொல்லுகின்றது. ஏற்றம் ஏமாற்றம் என்ற மாறுபட்ட நிலையை நீங்கள் கடந்து எப்போதும் முன்னேற்றம் என்று உயர அந்த உயரமான திருவண்ணாமலையையும் அருணாச்சலேஸ்வரரையும் வணங்கி வாருங்கள். உங்களுடைய எதிர்காலம் ரொம்பவே சிறப்பாக அமையும். அடுத்து 6வதாக கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் ஆவார். கன்னிராசிக்கார அன்பர்கள் தங்களை தாங்களே அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவர்களை ஆழம் பார்ப்பதில் வல்லவர்கள் நீங்கள். புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசிகளில் ஒன்றான கன்னியிலேயே உச்சமடைகிறார். அதனால் உங்களுடைய திறமையை, தகுதியை பிறர் அங்கீகரிக்க தவறினால் உங்களுக்கு நீங்கள் மகுடம் சூட்டிக்கொள்வீர்கள். உங்களை சுற்றி நடக்கும் வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை தட்டி கேட்பீர்கள். பிறரிடம் வேலை செய்தாலும் பெரும்பாலும் சொந்த தொழில் செய்யவே விரும்புவீர்கள். பணம் குறைவாக கிடைத்தாலும் மனதுக்கு பிடித்த வேலையை செய்யவே விரும்புவீர்கள். எப்படி பார்த்தாலும் நீங்கள் தொடர்ந்து தொழிலாளியாகவே இருக்க மாட்டீர்கள். உங்களின் 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு சுக்கிரன் அதிபதி என்பதால் உற்சாகமாக பேசுவீர்கள். உங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவர்களின் வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதியாக வருவதால் உங்களின் அறிவு திறமையை பயன்படுத்தி அதிக லாபம் சம்பாதிப்பீர்கள். உடல் உழைப்பு என்பது குறைவாகவே இருக்கும். கன்னிராசி என்றாலே பொதுவாக சாதாரணமாக இருப்பார்கள். கோபம் வந்தால் கூட வந்த உடனேயே மறந்துவிடும். ஆனால் அதனால் சில நட்புகளை இழக்க நேரிடும். உங்களை யாரேனும் அவமானப்படுத்தினால் ஆவேசத்துடன் எதிர்ப்பீங்க. உங்கள் வாழ்வில் எத்தனை இடர்கள் வந்தாலும் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே தலம் திருவெண்காடு ஆகும். ஏனெனில் உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் தனி சந்நிதியில் அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார். உங்கள் முன்கோபம் குறைய இந்த தலத்தில் உள்ள அகோர மூர்த்தியை தரிசியுங்கள். புதனுக்கு வித்யா பலத்தையும் ஞான பலத்தையும் அருளும் தாயான பிரம்ம வித்யாம்பிகை என்ற திருப்பெயரில் விளங்கும் அம்பாளை வணங்கி வாருங்கள். அகிலத்தையே அசைக்கும் ஈசனான இத்தலத்துக்கு தலைவனான ஸ்வேதாரண்யேஸ்வரரை எப்போதும் சித்தத்தில் நிறுத்துங்கள். வெற்றி எப்போதும் உங்கள் பக்கம்தான். இத்தலம் சீர்காழியில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. அடுத்து 7வதாக துலாம் ராசி. அழகு, கலை, உணர்ச்சி போன்றவற்றிற்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் மற்றவர்களை விடவும் நீங்கள் அழகுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீர்கள். மற்றவர்களிடம் எந்த வேறுபாடும் பார்க்காமல் மனித நேயத்துடன் பழகுவீர்கள். நீதி தேவன் என்று வர்ணிக்கப்படும் சனி துலாம் ராசியில் உச்சமாவதால் நீதி நேர்மைக்கு கட்டுப்படுவீர்கள். இந்த இடத்தில் சூரியன் நேசமடைவதால்
நாட்டு நிர்வாகத்தில் திறமை இருந்தாலும் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்தவரை நீங்கள் பூஜ்ஜியம்தான். உங்கள் ராசியின் 2க்கும் 7க்கும் அதிபதியாக செவ்வாய் வருவதால் தோன்றுவதை பேசுவீர்கள். பொய் சொன்னாலும் பொருந்த சொல்ல தெரியாமல் விழிப்பீர்கள். பொறுப்புகளை எப்போதும் வாழ்க்கை துணையிடம் ஒப்படைத்து விடுவீர்கள். உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிராச்சாரியார் என்பதால் திருடனுக்கும் அறிவுரை கூறுவீர்கள். பண்டிதர்களுக்கும் ஆலோசனை கூறுவீர்கள். பெரும்பாலும் கூட்டாக தொழில் செய்வதையே விரும்புவீர்கள். வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் உடன் பிறந்தவர்களுக்கு உதவுவதில் நீங்கள் சாமர்த்தியசாலி. 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்துக்கு குரு அதிபதியாக இருப்பதால் உங்களுக்கான எதிரிகள் வெளியில் இல்லை, உங்களுக்கு நீங்கள்தான் எதிரி. அனுபவம் இல்லாத வயதிலேயே தொழில் தொடங்கும் தைரியம் இருக்கும். நஷ்டம் வந்தாலும் சமாளித்து கொள்ளும் பக்குவம் இருக்கும். ஏனெனில் யாரையும் சார்ந்திருக்கக்கூடாது என்கிற வைராகியம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு உரியவராக சந்திரன் வருகிறார். சுக்கிரன் அதிபதியாக வருவதாலும் சந்திரன் 10ஆம் இடத்துக்கு உரியவராகவும் வருவதாலும் அழகு நிலையங்கள், பெரிய ஷாப்பிங் மால்கள், விளம்பர நிறுவனங்கள் என்று வேலை செய்வீர்கள். எதிலுமே வசீகரமும் கற்பனையும் இருக்க வேண்டுமென்று விரும்புவீர்கள். சுக்கிரனின் ஆதிக்கத்தில் துலாம் ராசி வருவதால் பெரும் செல்வத்தை நீங்கள் விரும்புவீர்கள். ஏற்கனவே செல்வம் பெற்றிருப்போர் அதனுடன் தெய்வீக அருளையும் பெற்றால் அவர்களின் வாழ்க்கை மேலும் மேலும் மேன்மையடையும். அதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய தலம் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்கோளூர் திருத்தலம். துலாம் ராசிக்காரர்கள் இத்திருத்தலத்திற்கு சென்று வர பெருமாளின் அருளுடன் செல்வ வளம் பெறுவர் என்பது உறுதியான ஒரு விஷயம். அடுத்து 8ஆவதாக விருச்சகம் ராசி. செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சக ராசியில் பிறந்த நீங்கள் ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் ஒன்றும் புதிதல்ல என்பது போல் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்களை நீங்களே தேற்றிக்கொள்வீர்கள். எதையும் விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருப்பீர்கள். பதுங்கி பின்பு பாயும் புலியை போன்றவர்கள் நீங்கள். பூமி காரகரான செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதியாக வருகிறார். எனவே சிறிய அளவிலாவது உங்களுடைய பெயரில் சொத்து எப்போதும் இருக்கும். சிலருக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்கும். உங்கள் ராசிக்கு ருண ரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய் என்பதால் பலருக்கு இரத்த அழுத்தம், முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். உங்களை பொறுத்தவரை உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிரி. 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி குரு ஆவார். வாழ்க்கையின் பிற்பகுதியில் பணவரவு, சேமிப்பு போன்றவை உண்டு. உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும் 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் என்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஏதேனும் ஒரு வகையில் பிரபலமாக இருப்பார். கலைகளில் மிகவும் ஆர்வத்துடன் இருப்பார். உங்களிடம் மிகுந்த அன்போடு இருப்பதுடன் ஒரு நண்பரை போல் பழகுவார். சயனஸ்தானம் எனும் 12ஆம் இடத்துக்கும் சுக்கிரனே அதிபதி என்பதால் 4 நாட்கள் வேலை செய்தால் 2 நாட்கள் சுகமாக இருக்க விரும்புவீர்கள். அடிக்கடி வெளியூர்களுக்கு சென்று வருவீர்கள். பயணங்களை விரும்பும் நீங்கள் அதற்காகவே பணம் சேர்ப்பீர்கள். விருச்சக ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் இருப்பதால் நாணியர்களையும் மகான்களையும் தரிசித்து வணங்குவது உங்களுக்கு நன்மை தரும். மேலும் செவ்வாய்க்கு எதிர்குணங்களை கொண்ட அனுஷத்துக்கு அதிபதியாக சனியும் கேட்டைக்கு அதிபதியாக புதனும் வருவதால் நன்றாக சுகபோகங்களுடன் வாழும்போதே வாழ்க்கையின் நிலையாமை குறித்து சிந்திப்பீர்கள். காடுகளிலும் மலைப்பகுதிகளிலும் சுற்றி திரியும் சித்தர்கள் என்றால் உங்களுக்கு கொள்ளை பிரியம். மிக பழமையான தலங்களையும் அங்கு இருக்கும் சித்தர்களின் ஜீவ சமாதிகளையும் தரிசித்து வழிபடுவது உங்களுக்கு நல்லது. அப்படி ஜீவ சமாதி அமைந்திருக்கும் தலம்தான் நெரூர். இந்த தலத்தில் உள்ள சிவாலயத்துக்கு பின்புறம்தான் சதாசிவ பிரேமேந்திரர் என்னும் மகாநாணியின் ஜீவ சமாதி அமைந்திருக்கின்றது. உங்களுடைய ராசியில் சந்திரன் நேசமாவதால் சட்டென்று புத்தி வேலை செய்யாது. திடீரென்று பிரச்சனை வரும்போது என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்பீர்கள். அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எல்லாம் இத்தலத்தை தரிசித்த மாத்திரத்தில் நீங்கும். இத்தலம் கரூரில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அடுத்து 9ஆவதாக நாம் பார்க்க போகிறது தனுசு ராசி. குருவை அதிபதியாக கொண்ட உங்களுடைய ராசிதான் தனுசு ராசி. எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்தில் அணுகுவீங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் தொடர்ந்து போராடி வெற்றி பெறுவீங்க. தனகாரகரான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால்
பணத்தின் பின்னால் ஓட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெரிதாக இருக்கும். நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தருவீங்க. மிகப்பெரிய செல்வந்தரே ஆனாலும் உங்களை சிறிய அளவில் அவமதித்தார் அப்படின்னா அவரை அறவே ஒதுக்குவீங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால் ரியல் எஸ்டேட், கார் வாங்கி விற்பது போன்ற தொழில்கள் உங்களுக்கு லாபம் தரும். சயன மோட்சஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் அப்படின்றதுனால மகான்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வருவதிலும் சித்தர் வழிபாடுகளிலும் ஈடுபடுவீங்க. தனுசு ராசிக்கு அதிபதியான குருவை கோதண்ட குரு என்றும் அழைப்பாங்க. எனவே குறுக்கிடும் போராட்டங்களால் அவ்வப்போது சந்தோஷத்தை இழந்து நிற்பீங்க. இறைவனே மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்தில் திளைத்த தலங்களுக்கு சென்று வரும்போது தான் உங்களுடைய வாழ்வின் அர்த்தமே புரியும். அதனால் அமைதியும் பெருகும். அப்படிப்பட்ட ஒரு தலம்தான் திருப்புட்குழியாகும். திருப்புல்குழி என்பதே மருவி திருப்புட்குழி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த தலம் ஜடாயு எனும் கழுகரசனுக்கு ஸ்ரீராமர் தன் கைகளாலேயே ஈம கிரியைகளை செய்த தலமாகும். மேலும் ராவணனை வதம் செய்த வெற்றி கோலத்தில் விஜயராகவன் எனும் திருநாமத்தோடு அருள்பாலிக்கும் தலமாகும். ஜடாயுவுக்காக அந்த வெற்றி கோலத்திலேயே ஸ்ரீதேவி பூதேவியோடு காட்சியளிக்கிறார். அந்த கோதண்டராமனான விஜயராகவன் கோதண்ட குருவில் பிறந்த உங்கள் வாழ்வை நிச்சயம் மாற்றுவார், நிம்மதியை தருவார். திருப்புட்சூழி திருத்தலம் சென்னையிலிருந்து வேலூர் செல்லும் நெடுஞ்சாலையில் 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. காஞ்சிபுரத்தில் இருந்து வேலூர் செல்லும் வழியில் 13 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பாலுசெட்டி சத்திரத்தில் இறங்கி இந்த கோவிலுக்கு செல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையையும் மிகவும் முன்னேற்றமான, அமைதியான, அருமையான ஒரு வாழ்க்கையாக மாற்றலாம். அடுத்து 10ஆவதாக மகரம் ராசி. மகரம் என்பது கடல் வீடு. கடலின் அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கின்றனவோ அப்படி உங்களுடைய மனதிலும் புது புது எண்ணங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கும். எப்போதும் மற்றவர்களிடம் புது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டபடி இருப்பீர்கள். சோர்வு அடைய மாட்டீர்கள். வாழ்க்கையில் தோல்வி அடைந்து அதல பாதாளத்திற்கு சென்றாலும் மறுபடியும் வீறு கொண்டு எழுந்து நிற்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு அதிபதி இரக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கும் சனி என்பதால் மனித நேயத்தோடு செயல்பட விரும்புவீர்கள். 2ஆம் இடமான தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துக்கும் சனி அதிபதி என்பதால் அதிக அளவில் பணம் வைத்து கொண்டிருந்தாலும் திடீரென்று ஏற்படும் செலவுகளுக்காக பணத்தை தேடுவீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்கங்கள் இருக்கவே செய்யும். வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும்போது 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வருகிறார். உங்களுடைய வாழ்க்கை துணை கலாரசனை மிக்கவராக இருப்பார். உங்களை விடவும் நிதானமாக யோசித்து செயல்படுபவராக இருப்பார். உங்களின் வேகமான செயல்பாடுகளை விவேகத்துடன் சமாளிப்பார். வாக்கு சாதுரியம் பெற்றிருப்பார். மிக முக்கியமாக 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால் வாழ்க்கையின் மத்திய பகுதியில் சொந்த தொழிலில் இறங்குவீர்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் ஈடுபட்டு லாபம் சம்பாதிப்பீர்கள். எங்கே பணமும் புகழும் சேர்ந்து கிடைக்குமோ அங்கே வேலை செய்ய விரும்புவீர்கள். உயர்ந்த பதவி யோகம் உண்டு. சுக்கிரனின் ஆதிக்கம் காரணமாக கலைத்துறையினருடன் எப்போதும் தொடர்பு கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக குரு இருப்பதால் உங்களுடைய செலவுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இருப்பது உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும். சனியின் பூரண ஆதிக்கத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு திருமாலிடம் மாறாத பக்தி இருக்கும். சிவாம்சத்தின் சாரமாக சனி இருந்தாலும் பெருமாளை வழிபடுவதையே மிகவும் விரும்புவீர்கள். கடல் என்பது சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. மகரத்தை மகர கடல் என்றே அழைப்பார்கள். பார்கடலில்தான் மகாவிஷ்ணு சயன கோலம் கொண்டிருக்கிறார். எனவே சயன கோலத்தில் மகாவிஷ்ணு அரங்கநாத பெருமாளாக சேவை சாதிக்கும் கோயில்கள் அனைத்தும் நீங்கள் வழிபட உகந்தவையாகும். குறிப்பாக திருக்கடல் மல்லை என அழைக்கப்படும் மாமல்லபுரம் ஸ்தல சயன பெருமாளை வழிபட சிறப்பான ஒரு பலன்களும் அருமையான ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு அமையும். அடுத்து 11ஆவதாக கும்பம் ராசி. ஒரு குடம் போன்ற அமைப்பில் உள்ளதே கும்பம் ராசியாகும். குடத்தை திறந்து பார்த்தால்தான் உள்ளே என்ன இருக்கிறது என்பது தெரியும். அதேபோல கும்பராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய மனதில் இருப்பதை பிறர் அறியாதபடி மறைத்து வைத்திருப்பீர்கள். தொடர்ந்து 10 நிமிடம் பேசிய பிறகுதான் உங்களுடைய மனதில் இருப்பதை பிறர் அறிய முடியும்.
உங்களிடம் பல திறமைகள் இருந்தாலும் சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாது. சரியான தூண்டுதல் இருந்தால் மட்டுமே உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியும். உங்களுடைய பிள்ளைகளால் உங்கள் அந்தஸ்து உயரும். 5ஆம் இடத்துக்கு உரிய புதனே உங்களின் 8ஆம் இடமான கன்னிக்கும் அதிபதி என்பதால் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுள் உண்டு. ஜீவ ஸ்தானமாகிய 10ஆம் இடம் விருச்சகம், அதன் அதிபதி செவ்வாய். ஜோதிடம், மாந்திரீகம் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுவீர்கள். கெமிக்கல், மருந்து பொருட்கள் தயாரிப்பு போன்ற துறைகளில் பணிபுரிவீர்கள். 11ஆம் இடம் லாபஸ்தானமாகும். கோதண்ட குரு என்னும் தனுசு குரு அந்த இடத்தின் அதிபதி என்பதால் அரசாங்கம் தொடர்பான தொழில்களில் ஒப்பந்ததாரராக இருந்து தொழில் செய்வீர்கள். எதிர்பாராத வகையில் மொத்தமாக பணம் வரும். அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்புடையவர்களால் அதிக லாபம் பெறுவீர்கள். கும்பராசியில் பிறந்த நீங்கள் எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்துக்கு செல்லும்போது இன்னும் பல பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிகழ்ந்தேறும். அப்படிப்பட்ட ஆலயம்தான் கும்பகோணம் கும்பேஸ்வரர் ஆலயம். அமுத கும்பம் ஈசனின் திருவிளையாடலால் மகாமக குலத்தில் அமுதமாக கொட்டியது. ஈசன் அத்தல திருமண்ணில் தனது அருள் நீரை பொழிந்து பிசைந்து லிங்க உருவம் செய்தார். அந்த ஆதி லிங்கத்தினுள் பரமசிவன் பெருஞ்சோதி வடிவமாக உட்புகுந்தார். கும்பம் கும்பேஸ்வரர் ஆனது. பிரம்ம சிருஷ்டிக்கு முற்பட்டதால் ஆதி கும்பேஸ்வரர் எனவும் இன்னும் பல்வேறு திருநாமங்களோடும் பல யுகாந்திரங்களுக்கு முன்பு தோன்றிய கும்பேஸ்வரர் இன்றைக்கும் பேரருள் புரிகிறார். அம்பிகையின் திருநாமம் சர்வ மங்களங்களையும் அருளும் மங்காபிகையாகும். கும்ப ராசியை சேர்ந்த நீங்கள் இந்த புராணத்தை தெரிந்து கொண்டு ஈசனை தரிசித்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் சிறப்பான ஒரு அருமையான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். அடுத்து கடைசியாக 12வதாக நாம் பார்க்க போகிறது மீனம் ராசி. மீனம் ராசியில் இருக்கும் போராட்டாதி 3ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய 3 நட்சத்திரங்களும் வெவ்வேறான அம்சங்களையும் கதிர்வீச்சுகளையும் கொண்டவையாக அமைந்திருப்பதால் உங்களுடைய வாழ்க்கை பல நேரங்களில் பல கோணங்களில் இருப்பதாக காட்சியளிக்கும். அடிக்கடி சிறுபிள்ளைத்தனமாக ஏதேனும் செய்துவிட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள். குருவின் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பட்டென்று பேசுவார்கள். ஆனால் குருவின் மீனராசியில் பிறந்த நீங்கள் இதமாகவும் இங்கிதமாகவும் சூழலை அறிந்து பேசுவீர்கள். அது மட்டுமல்லாமல் மீனராசியில் பிறந்த நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். தனகாரகனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தை விட மனம்தான் பெரிது என்பீர்கள். யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் வாழ்க்கை முழுவதுமே அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவீர்கள். உங்களின் இமேஜ் எங்கேயும் எப்போதும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக நடந்து கொள்வீர்கள். வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாயே உங்களின் 9வது அதிபதியாகவும் வருகிறார். 9ஆம் இடத்தை வாக்கியஸ்தானம் என்பார்கள். எனவே வாக்கினால், அதாவது பேசியே நிறையவே பணம் சம்பாதிப்பீர்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வருகிறார். உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனேயே சட்டென்று வாழ்க்கை தரம் மேம்படும். உங்களில் பலர் நீண்ட தூர பயணம் செய்து வேலைக்கு செல்வீர்கள். 8க்கு உரியவன் சுக்கிரன் என்பதால் திடீர் பயணங்கள் மேற்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வருவதால் தந்தையை முன் உதாரணமாக கொண்டு முன்னேற பார்ப்பீர்கள். அப்பாவை பின்பற்றினாலும் வித்தியாசமாக முயற்சி செய்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள். தந்தைக்கு நம்மிடம் இன்னும் கொஞ்சம் அக்கறை இருந்தால் நன்றாக இருக்குமே என்று அவ்வப்போது நினைத்து ஏங்குவீர்கள். 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கும் உங்களுடைய ராசி அதிபதியான குருவே என்பதால் உங்களுடைய ராசி சிறப்பாக இருக்க போகின்றது. உங்களில் பலரும் சுய தொழிலில் ஈடுபடவே விரும்புவீங்க. சிலர் நீதி, கணக்கு தணிக்கை, வங்கி, பதிப்பகம் போன்ற துறைகளில் புகழுடன் பணம் சம்பாதிப்பீங்க. எத்தனை பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகளும் அதிகரிக்கும். கடல் நீரும் அதை சார்ந்த பகுதிகளையுமே மீனம் குறிக்கின்றது. உலகின் ஆதாரமும் நீர்தான். உலகின் முதல் உயிரும் மீன்தான். கடல், ஆறு, நதி என்று எல்லாவற்றிற்கும் அடிப்படை நீர்தான். நீர் பரவியிருக்கும் பரப்புக்கு ஏற்ப வெவ்வேறு பெயர்கள். பஞ்சபூதங்களில் நீரின் தத்துவத்தை சொல்லும் கோவிலுக்கு செல்லும்போது உங்களுக்கு நிச்சயம் மாற்றம் ஏற்படும். அப்படி நீர் தத்துவத்தை உணர்த்துவதும் பஞ்சபூதங்களில் நீருக்கு உரிய தலமாக விளங்குவதும் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயமாகும்.
கருவறையிலேயே நீர் ஏறும் இறங்கும். இந்த தல அம்பாள் சகல உலகையும் ஆள்வதால் அகிலாண்டேஸ்வரி எனும் திருப்பெயரோடு அருள்பாலிக்கிறார். மீனராசியில் பிறந்த நீங்கள் திருச்சிக்கு அருகில் உள்ள திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரரை வணங்குங்கள். கடலளவு அருளை பெற்றிடுங்கள். வாழ்வில் எல்லையில்லாத அளவுக்கு முன்னேறுங்கள். இந்த 12 ராசிகளில் உங்களுடைய ராசி என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக உங்களுடைய ராசிக்கான இந்த பலன்களில் குணநலன்களில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.